நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பாகிஸ்தானியர்களுக்கு லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல வண்டியை திருப்பி அட்டாக் செய்திருக்கும் இந்தியாவின் பாணி ரொம்ப லேட்டா புரிஞ்சிருக்கு. பதிலடிக்கு முன்னதான் மீம்ஸ் போட்டாங்க. சரி, இந்தியா கொடுத்த மரணடிக்கு அப்புறமாச்சும் மீம்ஸ் போடுறது குறைஞ்சிருக்கும்னு ஒரு அற்ப நம்பிக்கையில பாகிஸ்தான் சமூக வலைதளவாசிகளை எட்டி பார்த்தா முன்ன விட இன்னும் ஆக்டிவா மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. சோல்ஜர் படத்தின் பாபி தியோல் ஒரு கையில் ஹேண்ட்ஸ் அப்னு வெறும் கையை காட்டிட்டு ஒளிச்சு வச்சிருந்த இன்னொரு ரியல் கையில இருந்து துப்பாக்கி எடுத்து சுடுறதா படம் போட்ட பாகிஸ்தான்காரங்க போர்க்கால ஒத்திகை பார்க்கறதா சொல்லி மக்களையும் அரசாங்கத்தையும் ராணுவத்தையும் திசை திருப்பிட்டு ஒளிச்சு வச்ச கையில் துப்பாக்கி எடுத்து இந்தியா சுட்டதா காட்டியிருக்கு ஒரு மீம். எதிராளி எதிர்பார்க்காத நேரத்துல அடிக்கிறது தான் போரில் சாணக்கிய தந்திரம்னு சொல்லுவாங்க. பதான்கோட் பதிலடிக்கு முன்னாடி கூட பிரதமர் மோடி வழக்கமான அரசு விழாக்கள்ல கலந்துகிட்டு பாகிஸ்தான் பத்தியோ தீவிரவாதங்க பத்தியோ எங்கேயும் ஒரு வார்த்தை கூட பேசாம மௌன குருவாய் இருந்தாரு. அவரோட நடவடிக்கையில ஒரு பதற்றமும் தெரியல. அதனால இந்த முறை ஏமாற மாட்டோம்னு முடிவெடுத்த பாகிஸ்தான் அவரோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க இங்கிலாந்துல இருக்கிற பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் விலைக்கு வாங்கி உன்னிப்பா கண்காணிச்சுதா ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ மேஜர் மதன் குமார் தன்னோட வீடியோவில் சொல்லி இருந்தாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே எதிராளிகளை திசை திருப்பி அவர்கள் இந்தியா மே 7 எப்படி போர் ஒத்திகை நடத்துதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நள்ளிரவுல அவங்க தலைக்கு மேல ஓவர்டேக் பண்ணி போன ஏவுகணைகள் தீவிரவாத முகாம்களை சல்லி சல்லியா நொறுக்கி இருக்கு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற பாணியில இந்த அடியை பாகிஸ்தான் சுத்தமா எதிர்பார்க்கல. இன்னொரு மீம்ஸ்ல பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் சைரன் அலாரம் ஆபரேஷன் சிந்தூர் வந்து அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்படித்தான் ஒலிச்சது என ஒருவர் மைக்கில் சைரன் போல கத்தி காண்பித்தார். இன்னொரு மீம்ல இந்தியர்கள் போர் ஒத்திகை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பச்சை குழந்தை பக்குவமா ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ற வீடியோவையும் அதே நேரத்துல இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள்ள பூந்து குண்டு வீசினதா ஒரு வீடியோவையும் மர்ஜ் பண்ணி இருக்காங்க. இது வெடிக்காதில்ல என பட்டாசை பற்ற வைக்கும் முன் ஒருவர் கேட்க, சே அதெல்லாம் வெடிக்காது என மற்றொருவர் உறுதியளித்தார். பின் நிஜமாகவே அந்த பட்டாசு வெடித்து வைத்தவர் முகத்தில் கரி பூசியது போல ஆகும். அந்த கதிதான் பாகிஸ்தானுக்கு தற்போது ஏற்பட்டிருப்பதாக கேலி செய்தனர். இந்தியர்களும் ஆப்கானிஸ்தானியர்களும் எப்படி தற்போது கொண்டாட்ட மனநிலையில் இருப்பார்கள் என்பதை கிரிக்கெட் மைதானத்தில் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டர் ரஷீத் கானும் ஃபுல் வைபில் டான்ஸ் ஆடும் வீடியோவை பகிர்ந்திருக்கிறார்கள். அதில் சத்தியம் நிறைவேற்றப்பட்டது என்ற வார்த்தையும் இடம்பெற்றிருக்கிறது. மற்றொரு வீடியோவில் இந்திய அரசாங்கமும் இந்திய மக்களும் போர்க்கால ஒத்திகை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது பின்னால் இந்திய ராணுவம் பாகிஸ்தானை அடித்து விரட்டும் காட்சி இடம்பெற்றிருக்கிறது. ட்ரௌசரை கயிட்டுடா, ட்ரௌசரை கயிட்டு என கேட்டு பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரியாக சித்தரிக்கப்பட்ட ஒரு காமிக் மீமில் பீரங்கிகள் அவரை சுற்றி வளைத்து தாக்குவதாக அந்த மீம் அமைந்துள்ளது. அடுத்த மீம்ஸ் அப்பட்டமான உண்மை. அது பிளைட் ரேடார் ஆப்பில் உள்ளே வரும் இந்திய ஏவுகணைகளை கண்காணிக்க தவறியதை கண்டு பாகிஸ்தான் ராணுவம் கொடுத்த ரியாக்ஷன் இதுதான் என போட்டிருக்கிறார்கள். உண்மையில் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அந்நாட்டு பிரதமர் ரேடாரின் கண்களில் இந்திய ஏவுகணைகள் சிக்கவில்லை, ஏனெனில் இந்திய ராணுவம் அந்த கம்யூனிகேஷனை பிளாக் செய்துவிட்டு அடித்தது என உணர்ச்சி பொங்க உரையாற்றியிருந்தார். மாக் ட்ரில்னு சொல்லிட்டு நிஜமாவே அட்டாக் பண்ணிட்டியா
என பாகிஸ்தான் பங்கமாய் கலாய்க்கப்படும் புகைப்படமும் இடம்பெற்றிருக்கிறது. பழி தீர்த்த வெறியில் இந்தியர்கள் இப்படித்தான் பெருமிதத்தோடு ஆபீஸ் போயிருப்பாங்க என ஒருவர் மீம்ஸ் போட்டிருக்கிறார். லொல்லுலாய்க்கு ஒரு ட்ரில்ல அறிவித்துவிட்டு இந்திய மக்களை அரசாங்கம் அடிப்பது போல நடிப்பதும், இந்தியர்கள் சும்மா அடிவாங்குவது போல நடிப்பதையும் ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்க வந்த பாகிஸ்தான் ரியலாக அடி வாங்கியதை மேடையில் நடந்த ஒரு ஒத்திகையோடு ஒப்பிட்டு மீம்ஸ் பதிவிட்டிருக்கிறார்கள். ஏக் சுத்தி சிந்தூர் என்ற ஓம் சாந்தி ஓம் பட டயலாகில் ஒரு விரலில் கிள்ளி எடுக்கும் துள்ளி குங்குமத்தின் விலை என்ன ரமேஷ் பாபு என தீபிகா படுகோனே கேட்பார். தற்போது அந்த டயலாக் தான் அவர்களின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக உள்ளது. ஆபரேஷன் சிந்தூருக்கு உதாரணமாக நம்மூரு தமிழ் பாட்டு கூட ஒன்று உள்ளது. அதுதான் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு என்ற பாடலில் வரும் கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன் என்ற வரிகள் கூட பொருந்தும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.